தபோவன இணையதளத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் மனுசியாவின் மாலை நேர பணிவான வணக்கங்கள். ஹாய், ஹலோ தப்போவானி நேயர், வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் தப்போவனோட கல்ச்சரல் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் கிரிஜா நந்தகுமார் நமக்கு 3 அழகான கதைகளை சொல்கிறா. ஒன்று மகா பெரிவாட கனெக்டட் கதை, 2வது அக்ரஹாரம் லைஃப் ஸ்டைல், 3வது ஒரு கிராண்ட் மதர் கதை, பாட்டிமா கதை. இந்த 3ஐயும் கேட்கலாம். நினைத்தாலே கிடைக்கும் ஸ்ரீ மகா பெரியவா அனுகிரகம், கண்கலங்க வைக்கும் அனுகிரகம். அந்த முதியவருக்கு முதுமை, உடல் தளர்ச்சி, துணையில்லாமல் வெளியே போக முடியாது. துணை என்ன, ஒரு வாய் ஜலம் கொடுக்க கூட ஆள் இல்லை. பெரியவாளின் நினைவே அவருக்கு மருந்து, உதவி எல்லாம். ஆட்டோ டாக்ஸியில் போக வசதியும் கிடையாது. ஆனால் அந்த பரமையழையான முதியவருக்கு எப்போதும் மனசு அடித்து கொள்ளும். அவன் வரத்துக்குள்ள அவளை பார்த்துடன், எவன் வருவதற்குள் எவாளை பார்த்துடனும், காலன் வருவதற்குள் காலகாலரான பெரியவாளை பார்த்துவிட வேண்டும். இந்த தாபம் நாளுக்கு நாள் அவர் மனசில் வளர்ந்ததே தவிர அது பகல் கனகாகவே இருந்தது. திடீரென்று ஒரு நாள் அவர் வீட்டு வாசலில் ஏதோ நிழலாடியது. காலனோ, அப்பனே, நான் இன்னும் உன்னை தரிசனம் பண்ணலையேப்பா, என் ஜென்மா கடைத்தேறணுமே. கண்களை கூராக்கி, யாரு என்றார். நாங்கள் காஞ்சி ஸ்ரீ மடத்திலேருந்து வரோம் தாத்தா, உங்களை அழைத்துண்டு வரச் சொல்லி பெரியவா உத்தரவு. காலன் இல்லை, கால சம்ஹார மூர்த்தியான பெரியவான்னா தூதாலே அனுப்பியிருக்கா. வயோதிகரின் மேனி மட்டுமில்லை, உள்ளிருக்கும் ஆத்மாவே சிலிர்த்தது. நான் எனக்குள்ள பேசின்றது, தவிச்சது பெரியவாளுக்கு தெரியாதா? அப்பா கிருபாலு, நான் என்ன பெரிய பண்டிதனா, அக்னிஹோத்திரியா, அமைச்சரா, அரசியல் தலைவரா? எப்போவோ தர்சனம் பண்ணினப்போ ஒரு தேங்காயை சமர்ச்சிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணினப்போ இனிமே அத்தனையும் பெரியவாதான்னு மனசில் பிடிச்சின்றது. அவ்வளவுதான், அதுக்கு இத்தனை கிருபையா? கண்களில் ஆறாக பெருகும் கண்ணீரை துடைத்து மாளவில்லை. ஸ்ரீமடத்திலிருந்து வந்தவரும் இந்த எளிய பக்தியை கண்டு கண்கலங்கினார். மெதுவா என் தோலை பிடிச்சுண்டு நடந்து வந்து காரில் ஏறிக்கோங்கோ, பாரிஷதர் சொன்னார். இருவரும் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தபோது பெரியவா காமாட்சி கோவிலில் இருந்தார். கோவில் வாசலிலேயே காரை நிறுத்தினார்கள். தாத்தா, அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போலாமா? இல்லப்பா, முதல்ல பெரியவா தரிசனம், அப்புறமா. இதோ புன்னகையோடு இவருக்காகவே காத்திருக்கும் காஷாய ஜோதி. பெரியவா திருமுன் போய் நின்றார். பேச்சே வரவில்லை. கண்ணீர் பெருக்கெடுத்தது. எத்தனை காலம் தபஸ் பண்ணியிருக்கிறார். தாபம்தானே தபஸ். இதோ அவருடைய தபசுக்கு பகவான் பிரத்யட்சமாகிவிட்டான். பெரியவாளும் எதுவுமே பேசாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த இடத்தில் ஏதோ விவரிக்க முடியாத பரவசமான சூழ்நிலை பரவியது. ஒரு வழியாக சமாளித்து கொண்டு பெரியவாளின் பாத கமலங்களுக்கு நமஸ்காரம் பண்ணினார். அவருடைய உடல் பலமுறை குலுங்கியது. 5 நிமிஷமாயிற்று. பத்மபாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தவர் எழுந்திருக்கவே இல்லை. சுற்றியிருந்தவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் பெரியவாளை பார்த்தனர். ஒருவர் அவரை தூக்கலாம் என்று வந்தார். பெரியவா வேண்டாம் என்று சவிக்கை செய்துவிட்டு தன்னுடைய ஒரு காஷாய வஸ்திரத்தை எடுத்து கொடுத்தார். அவர் மேலே போத்திவிடு. அவருடைய மிருத சரீரத்தின் மேல் போர்த்த சொன்னார். அதற்கு மேலாக பெரியவாளின் பெருங்கிரணை ஒரே பெருக்காக பெருகி
இவரோட தகன சம்ஹாரத்தையும் நீங்களே பண்ணிடுங்கோடா. ஸ்ரீமடத்து பணியாளர்களே இறுதி சடங்கு பண்ணும்படி ஆனது. முதல்ல பெரியவா, அப்புறமா பெரியவாளின் தரிசனம். அவருக்கு அப்புறமாக இனி எதுவும் இல்லாமல் எந்த தாயின் கர்ப்பத்திலும் வராதபடி சாட்சாத் பெரியவாளிடமிருந்து இனி பிரியாதபடி கலந்திருக்கும் பரம பாக்கியத்தை கொடுத்து விட்டது. என்ன பாக்கியம்! மகாமாதாவின் சரண கமலங்களில் முக்தி கிடைக்க அந்த தாத்தா பண்ணின தபஸ் என்ன! இனிமே அத்தனையும் பெரியவாதான் என்று பேச்சளவில் இல்லாமல் மனசில் சத்தியமாக ஆழமாக பிடித்துக்கொண்டு சதா தாபத்தோடு பெரியவா பெரியவா என்று ஏங்கியது மட்டுமே. ஸ்ரீ ஆச்சாரியார் பாததூளி. உம்மாச்சி தாத்தா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, காமகோடி சங்கர. So Nayas, let us take a short break over here. We have more on the other side. Stay tuned. கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவாணி. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு மகிழ www.i-radiolive.com உடன் இணையுங்கள். Welcome Nayas after the break. எங்கே போய்விட்டாய் என் அக்ரஹாரமே? தொலைந்து போய்விட்டதே எனது அக்ரஹாரம். காவி கோடிட்டு கட்டங்கள் போட்ட திண்ணைகளில் எங்கள் வேதாரம்பம் ஒலித்து கொண்டிருக்கும். அங்கொரு ஓரத்தில் முன்தினம் கிடைத்த நெல்மணிகள் பெண்களால் கைவுரலில் அரைப்பட்டு கொண்டிருக்கும். பேச்சும் சிரிப்பும் கூடிய அப்பளமிடம் கோஷ்டிகள் ஒருபுறம். அங்கு 90 வயது கிழவியும் உண்டு, 9 வயது குமரியும் உண்டு. எப்போதும் இருள் நீக்க தீபமேற்ற வாசலின் இருபுறமும் பிறைகள். கொல்லையில் குலைதள்ளும் வாழை. அழகான கிணறும் கீச் கீச் என்று சத்தம் எழுப்பும் ஜகடையும் தாம்பு கயிறும். அதைச் சுற்றி அருநெல்லியும் கொய்யா மரத்துடன் மாமரங்கள். முற்றத்தில் துளசி பீடத்தையும் அநேகமாக எல்லார் வீட்டிலையும் காணலாம். அதிகாலை வேளையில் வீதியில் நடைபயில்வோர் சொல்லும் சுப்பிரபாதத்தை இன்னொரு வீதியில் தொடர்ந்து கேட்கலாம். காவிரியின் கதம்பக் கதப்பில் தலைமூழ்கி கம்பீரமாக நடந்து வரும் பெருசுகளும் மார்கழியில் பொட்டு வைத்த கோலங்களுடன் சாணி உருண்டியின் மேல் வைக்கும் பூஷணி பூக்களும் சூரியன் ஒளிப்பட்டு கண் சிமிட்டும் பனித்துளிகளும் விவரிக்க முடியாத இன்பம். பசஞ்சானம் தெளித்து பச்சரிசி கோலமிட்டு எறும்பிலிருந்து குருவிகள் வரும் அத்தனை ஜீவன்களும் அதை உண்டு பசித்தீர்க்கும் அழகினை ரசித்தால் மட்டுமே தெரியும் அதன் அருமை. வேத கோஷங்களும் ஔபாசம் செய்யும் கடமையினாலும் எல்லோர் வீட்டு கூரைகளும் மேகக்கூட்டத்தால் சூழ்ந்ததை போல் காட்சியளிக்கும். புளியும் கொட்டைகளினால் சதுரங்க தாயங்களும் பல்லாங்குழியில் தேர்ந்த விளையாட்டும் எங்கள் சிறுவர்கள் கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கும். தயிர்கடையும் மத்தின் சத்தம், இடைவிடா சுழற்சி, பெரிய ஈய பாத்திரங்களில் வெண்ணெய் புதுப்பிறப்பெடுத்து ஆனந்தமாக மிதந்து கொண்டிருக்கும். நாளொரு தினமாய் நாயன்மாரும் ஆழ்வாரும் முருகனும் அம்மையப்பனும் பெருமாளும் வீதியில் உலா வந்து செல்வர். தீவட்டி எரியும் வாசனையும் நாதஸ்வரத்தின் இசையும் 2 தெருக்கள் தள்ளி சென்றாலும் நாசியிலும் காதிலும் சூழ்ந்து கொண்டிருக்கும். பாவாடை சட்டையில் பவனி வரும் சிரித்து வரும் குமரிகள் பாலா கிச்சா என எங்களை கேலி செய்து கொண்டும் அதே சமயம் எங்கள் மீது தீரா நம்பிக்கை கொண்டிருப்பர். நாங்கள் ஓடி விளையாடிய எங்கள் அக்ரஹாரங்கள் யாரோலோ அழிகின்றன. வேதங்களை விற்க நகரங்களை நோக்கி பறந்தனர் சிலர். கிராமத்தில் சௌகரிய குறைவு என பல காரணங்கள் கூறி படிக்க பாதியாய் வீடுகளை விற்று அடுத்த டவுனிற்கும் மெட்ராஸ் போன்ற நகரங்களுக்கும் அடுக்குமாடு குடியிருப்பிலும் குடிமகிழ்ந்தனர் சிலர். பால்யப்பருவ நிகழ்வுகளை மறக்க இயலவில்லை. பலமுறை இந்த அக்ரஹாரத்தை கடக்கும் போதெல்லாம் இயலாமை என்னும் பெருமூச்சு ஒன்று என்னை அலைக்கழித்து செல்கிறது.
எல்லோரும் ஆடிப்பாடி மகிழ்ந்து எங்கள் திருக்கோவில் ஒருவேளை ஒளி தீபத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எப்போதாவது நடக்கும் எண்ணெய் காப்பிற்காகவும் நிவேதன பிரசாதத்திற்காகவும் அம்பாளும் காத்து ரட்சிக்கும் கடவுளும் இன்னமும் காத்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் அளிக்கப் போகும் நிவேதனத்துக்கு அல்ல, கடவுளை போற்றிய எங்களுக்கு நாங்கள் பெற்ற பேரின்பத்தை அவர்களும் அடைய வேண்டாமா என்ற ஆதங்கத்துடன் தான். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு என்கிறது கீதை. ஆனால் கண்ணனே கூட தன்னை ஆராதிப்பதை மந்தகாச புன்னகையுடன் ஏற்றுக்கொள்வதைப் போலவே கவனிப்பாரற்று கிடைக்கும் நிலையையும் ரசிக்கத்தானே செய்கிறான். உள்ள தூய்மையுடன் நீங்கள் என்னை நினைத்தாலே போதும், பூஜை எதற்கு என நினைக்கிறானோ? இப்போது உணர்கிறேன், நானும் நகரத்தில் நலமாய் வாழலாம் நினைத்து இன்று நரகத்தில் மாட்டிக்கொண்டோமோ? எங்கோ தெரியும் ஒளிக்கீற்று விடிவெள்ளியாக மாறுமா? மீண்டும் அந்த சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்குமா? So Nayas, let us take a short break over here. We have more on the other side. Stay tuned. கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவாணி. தபோவாணி இணைய வானொலியின் நிகழ்ச்சிகளை உங்கள் ஆண்ட்ராய்டு கைபேசியில் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து Spotify செயலியில் பதிவிறக்கம் செய்து கேட்டு மகிழலாம். Welcome Nayas after the break. ஹாய் குழந்தைகளா, ரெடியா? என்ன பாட்டி கதை சொல்கிறத கேட்க வந்திருக்கீங்களா? ஆமாம் பாட்டி, உங்கள் கதைன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்திருக்கோம் பாட்டி. ஹை, எல்லாரும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுருக்கேன், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், கையில் சானிடைசர்லாம் போட்டுட்டால? அம்மா போட்டு விட்டுட்டா பாட்டி. வெரி குட். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 2 கதை சொல்ல போகிறேன். என்னென்னா அப்பாவும் மகனும் இருந்தாங்க. இந்த வீட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. புரிஞ்சுதா? அந்த மகனுக்கு சின்ன வயசு, அதனால் சின்ன சின்ன வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்தில் ஒரு கல் இருந்தது. மகனே, அந்த கல்லை வெளியே எடு, அந்த இடத்துல ஒரு செடியை நாம் நடலாம்னு சொன்னார். உடனே ரொம்ப ஆர்வமாக அந்த மகன் என்ன பண்ணினான், மெதுவாக அந்த கல்லை எடுக்க முயற்சி செஞ்சான். முடியலை. தன் கையில் இருந்த குட்டி கடப்பாரியை எடுத்து கல்லை எடுக்க முயற்சி பண்ணினான். அப்பவும் முடியல. அப்பா, என்னால் இந்த கல்லை எடுக்க முடியல. ஏம்மா, உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த கல்லை எடு பார்ப்போம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். எவ்வளோ முயற்சி செஞ்சும் எடுக்க முடியாமல் அழ ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன், பாவம். அப்போ அங்கே அப்பா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு இருக்கிற எல்லா வழிகளையும் பயன்படுத்த சொன்னேனே, ஆனால் நீ ஒன்றை மட்டும் மறந்துட்ட. என்ன தெரியுமா? உனக்கு உதவுறதுக்கு இருக்கிற என்ன ஏன் நீ பயன்படுத்தலை? நீ பயன்படுத்துறதுக்கு நான் இருக்கேன்ல, உனக்கு உதவுறதுக்கு நான் இருக்கேன். உனக்கு உதவுறதுக்கு இருக்கிற என்ன நீ ஏன் பயன்படுத்தலை அப்படின்னு சொன்ன உடனே அப்புறமா தான் அப்பாவோடு சேர்ந்து அந்த கல்லை வெளியில் எடுத்தான் அந்த பையன். குழந்தைகளை, இந்த உலகத்தில் எந்த உதவியும் இல்லாமல் போனாலும் உங்கள் பெற்றவங்க இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி கிடைக்கும். உங்கள் பெற்றவங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கும். அதனால் என்ன நடந்தாலும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லுவீங்க இல்லையா? எந்த நல்ல நிகழ்ச்சியாக இருக்கட்டும், கெட்ட நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். ஹை பாட்டி, நல்லா இருந்தது பாட்டி. சரி பாட்டி, நாங்கள்லாம் என்ன அப்பா அம்மாவை ஒன்றையும் மறைக்க மாட்டோம் பாட்டி. சரி, போருமா இன்னைக்கு? இல்லை இன்னொரு கதை வேணுமா? பாட்டி பாட்டி, அது ரொம்ப சின்னதாக இருந்தது, இன்னொரு கதை
ஆ, பாவம் குழந்தை கேட்குறது. சொல்லலாமா? அதாவது ஒரு நல்ல நண்பன். இப்போ அப்பா அம்மா பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஒரு நல்ல நண்பன். ஹை, அது ஒரு நாட்டில் ஒரு போராளி இருந்தார். அவர் பேர் சிவம். அவருக்கு அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணுறது தான் வேலை. எப்போ பாரு கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணுறது தான் வேலை. ஒரு நாள் அவரை அந்த நாட்டோட ராஜா பிடிச்சிட்டு வர சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. சிவம் அரசர்கிட்ட ஒரு உதவி கேட்டாரு. நான் என் குடும்பத்தை ஒரு தடவை பார்க்கணும், என்னை விடுங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அரசர், அப்படி உனக்கு சலுகையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சிவனோட நண்பர் நலன் முன் வந்து, அவரை அனுப்புங்க, நான் அவரோட இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நலனோட பேச்சை கேட்ட அரசர் அனுமதி கொடுத்தாங்க. வேகமாக வீட்டுக்கு போயிட்டு திரும்பும்போது குதிரை கீழே விழுந்து சிவத்துக்கு அடிபட்டுடுத்து. சிவத்துக்கு என்னாச்சு? அடிபட்டுடுத்து. அச்சோ பாட்டி பாவம். நேரம் ஆனதுனால சிவத்துக்கு பதிலாக நலனை தூக்கில் போட தயாரானாங்க. ஐயோ, மெதுவாக வந்த சிவம், நான் வந்துட்டேன், என் நண்பன் நலன் நல்லவன், அவனை விட்டுடுங்கன்னு சொன்னார். வேணாம் சிவம், உனக்கு பதிலாக நான் இங்கே இருக்கேன், நீ உன் குடும்பத்தோடு நல்லா இருன்னு சொன்னார். யாராவது இப்படி சொல்லுவாங்களா? நண்பர்களோட இந்த விட்டு கொடுக்குற புத்தியை பார்த்து, இந்த ஒரு நண்பனுக்காக விட்டு கொடுத்தான் இல்லையா? ஆமாம் பாட்டி. அந்த இதை பார்த்துட்டு அரசருக்கு 2 பேரையும் மன்னிச்சு விட்டுட்டாரு. இதனால் என்ன தெரியுது நீதி? நல்ல நண்பர் எப்பவும் உங்களை நம்பி உங்கள் பக்கத்தில் இருக்கணும். புரிஞ்சுதா? ஓகே, இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். மீதியை நாளைக்கு வாங்க சொல்லித்தரேன். ஓகே பாட்டி, தேங்க்யூ பாட்டி, பாய் பாட்டி. என்ன நேயர்களே, கதைகளை கேட்டீங்களா? பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகள் எடுத்துக்கொண்டு வருவோம் இன்னும் மற்ற நிகழ்ச்சியில். கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவாணி. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் ஃபீட்பேக் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9836700456 9836700456. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவாணி. உங்களிடமிருந்து விடைபெறுவது அனுசூயா. வாழ்ந்தோம், வாழ்கிறோம், வழிகாட்டுவோம். தன்னிகரில்லா தபோவாணி. India's first internet radio by senior citizens. இது சமுதாயத்தின் கலங்கரை விளக்கு.